அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு ஆபத்தான கட்டம் வரும்பொழுது, சித்தர்கள் தான் என்ன வந்து இதுலேருந்து அப்படியே காப்பாத்துனாங்கன்னா, இந்த சம்பவத்த சொல்லுங்க. சித்தர் வழிபாடு அதிகமாயிருச்சு. அத நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டு, இப்போ வரைக்குமே அத தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த சித்தர் வழிபாடோட மகிமை எப்படிப்பட்டது? இறை வழிபாடுக்கும், சித்தர் வழிபாடுக்கும் நம்ம பாரம்பரியத்தை அப்பயே பார்த்துட்டு அவங்க ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணி தமிழ்நாட்டில் வந்து நிறைய சித்தர்கள் இருக்காங்க, நிறைய தெய்வம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வராங்க. நிறைய பேர் இருக்கிறவங்க பாருங்கள், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்க பரம்பரை இருக்கும். இல்லைன்னா அவங்க பரம்பரையே இருக்காது, ஒன்றுமே தெரியாது. யார் இது அப்படின்னு அனாதையெல்லாம் போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அவங்க குலதெய்வத்தை ரொம்ப 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 வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த காலத்துலையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியில் நான் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து நிறையா சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் இடத்துல தான் அந்த எங்கள் குலதெய்வம் இருக்குது. அங்கே நாங்கள் டெய்லி நான் தான் விளக்கேற்றுவோம். நெருப்பு, காற்று, ஆகாயம், ஐம்பூதங்களும் கடவுள். அந்த அஞ்சம் நம்மகிட்ட இருக்குல்ல, அப்போ நம்மளும் கடவுள் தாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒருத்தர் கை தொட்டாங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும், ஒருத்தர் காலை தொட்டு கும்பிட்டோன்னா நம்ம நல்லாயிடுவோம். ஒருத்தவங்க ஏன் அம்மா சாப்பாடு ஊட்டுவாங்களா, அந்த டேஸ்ட் வேறு எங்கேயாவது இருக்கா? அம்மா பிணைஞ்சு கொடுப்பாங்க தெரியுமா சார், அந்த டேஸ்ட்டு எங்கே கிடையாது. அப்போ என்ன, அவங்களும் நம்ம மாதிரி கை தானே. ஏன் அப்போ அந்த தெய்வ சக்தி அது மாதிரி வந்து இதில் வந்து நிறைய வந்து அவர் வந்து நீங்கள் கண்ணாடி மட்டும் தானே இப்போ கேட்டீங்க, கண்ணாடி தானே. நம்மளே பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த சக்கரை நேரம் இருக்கணும், பத்மாசனம் உட்காந்து அப்படியே வர சில முத்திரைகள் இருக்குது. அந்த ஒரு முத்திரை தான் இல்லை, பத்மாசனம் தான் எல்லாம் சொல்லுவாங்க. நிறையா முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரைகள் பண்ணி உட்காந்து இப்போ ஆதி முத்திரைன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது வச்சுக்கோங்க, அண்டர் கிரவுண்டு போட்டு இந்த இடத்துல நான் வைக்கணும், உட்கார வைக்கணும், இதில் என்னென்ன போடணும், உப்பு போடணும், உபதி போடணும், இந்த மஞ்சள் போடணும், இதெல்லாம் போட்டு நாங்கள் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கட்டி வச்சதில் தான் நாங்கள் அவரோட நினைவு இருக்காது. இவங்களாம் அப்புறம் வடபழனி சித்தர் ஒருத்தர், அவர் நேரடியாக ரொம்ப நல்லா தெரியும். இது மாதிரி இது எங்கேயோ எனக்கு சித்தர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார். பாருங்கள், ஒரு போன 2 மாதம் முன்னாடி ஒரு அகோரி லேடி சித்தர் வந்தாங்க என்ன பார்த்தேன். ஓ, அகோரின்னா தெரியும்ல? தெரியும். இந்த காசியில் துணியை கட்ட மாட்டாங்க, என்ன வரும்போது கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அகோரி. அதுக்கப்புறம் என்னோட பேட்டியை என்னோட அகோரி என்னோட தம்பி வந்தாப்புல, என்னை பார்த்து எடுத்தே அவர் வந்தார். இது மாதிரி நிறைய சித்தர்களை என்னை தேடி இங்கே வீட்டுக்கு வர்றாங்க. ஏன்னு எனக்கு தெரியல, வராங்க. ஆன்மீக வேர்ல்டு அன்பர்களுக்கு வணக்கம். நான் பிஜே அரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கலைமாமணி ஸ்டண்ட் மாஸ்டரான ஜாகுவார் தங்கம் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், உங்களோட என்னதான் கலை பயணம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆன்மீக பயணத்துல சமீப காலமா இந்த மீடியா வெளிச்சத்துல ஆன்மீக பயணம் வந்து உங்களோடது இப்படியெல்லாம் இருக்கா, இப்படிலாம் நீங்க பயணிச்சிருக்கீங்களா அப்படின்னு பல விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில முக்கியமா எப்போதுமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இறை வழிபாடை விட சித்தர் வழிபாடு அதிகமாயிருச்சு. அதை நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்குமே அதை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இந்த சித்தர் வழிபாடோட மகிமை எப்படிப்பட்டது? இறை வழிபாடுக்கும் சித்தர் வழிபாடுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? முதல்ல ஆன்மீக வேல்டு நிறுவனத்தாருக்கும், ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், உங்களுக்கும் அனைவருக்கும், நம்ம நேயர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சதில் பெருமை அடைகிறேன். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதே வந்து அமெரிக்காக்காரன் வந்து இன்றைக்கி ஆன்மீகத்தில் வந்துட்டான், ரஷ்யாவில் வந்துட்டாங்க, ஜெர்மனில் வந்துட்டாங்க. இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு போகிறேன், அமெரிக்காவில் வந்து 100 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் வேட்டி சட்டை போட்டிருக்காங்க, நான் பேண்ட்டு போட்டிருக்கேன். எனக்கு ஒரு அசிங்கமாக இருந்துச்சு. லேடிஸ்லாம் வந்து புடவை கட்டியிருக்காங்க. நம்ம பாரம்பரியத்தை அப்படியே பார்த்துட்டு அவங்க ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணி தமிழ்நாட்டில் வந்து நிறைய சித்தர்கள் இருக்காங்க, நிறைய தெய்வம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வராங்க. அமெரிக்காவில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு இந்து கோயில் கட்டியிருக்காங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய நாட்டில், ஏன் துபாயில் கூட கட்டியிருக்காங்க. இது மாதிரி ஆகிட்டாங்கன்னா அப்போ வந்து இங்கே வந்து நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவை வந்து பிடிக்காது, ஏற்ற வீட்டில் ஒரு அக்காவை பிடிக்கும், ஏற்ற வீட்டில் அவங்க வந்து ஏதோ அவங்கள பிடிக்கும். ஆனால் நம்ம அம்மா அப்பா ஊட்டி கொடுப்பாங்க, பாத்ரூம் கழுவி விட்டுருப்பாங்க, அவங்கள பிடிக்காது. அதான் நம்ம குலதெய்வம். நம்ம குலதெய்வம் வந்து எல்லாருக்குமே ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வம் எல்லாமே எதுவுமே போய் வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஐடி கார்டு மாதிரி எதுவுமே இருக்க முடியாது. அந்த மாதிரி குலதெய்வம் அது. அவங்களே யாருன்னா சித்தர்கள். குலதெய்வம் யாருன்னா சித்தர் தான், அவங்க சிவன். ஏன்னா நம்ம முன்னோர்கள் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியோ அவங்க வந்து அப்படியே சித்தர்கள் என்ன தன்னை புரிஞ்சு எதுவுமே பேசாமல் சித்தர் வழிபாடு அதான் சித்தர்னா சிவன் தான். அந்த வழிபாட்டில் இருந்து கிட்டத்தட்ட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் வந்து பல மாதங்கள் கூட தியானத்தில் உட்காந்து சாப்பிடாம குளிக்காமல்
பாத்ரூம் போகாமல் அப்படியே உட்கார முடியும்னா அது சித்தர்கள் மட்டும்தான். அவங்க தான் வானத்தில் பறக்க முடியும், தண்ணியில் மிதக்க முடியும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ திருவண்ணாமலைலாம் நீங்கள் அப்படியே பத்மாசனம் உட்காந்து பறந்து போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஓ ஒரு நியூஸ்லேயே நம்ம போட்டாங்க. ஆமா அப்போ வந்து நான் பார்த்துருக்கேன், நேரடியாகவும் பார்த்துருக்கேன். ஏன்னா ரோப்பு கட்டிட்டாங்களா அப்படின்னா நினைப்போம்ல, நான் லைவாகவே பார்த்தேன். ஏன்னா நானும் அந்த வழிபாட்டில் இருக்கிறதுனால அவங்க எங்கிட்ட நல்லா பேசுவாங்க. அப்போ நான் அந்த மாதிரி பார்த்துருக்கோன்னா, நம்ம குலதெய்வங்கள் வந்து சித்தர்கள் தான். மேக்ஸிமம் வந்து அதிகபட்சமாக இப்போ எங்கள் ஊர்லாம் தூத்துக்குடி வச்சுங்களேன், நாங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் கோயிலே வச்சுருப்போம். தனியாக இருக்கும், பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருப்போம். எங்கள் குலதெய்வம் மட்டும் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் போய் டெய்லி காலையில் சாயங்காலம் வருஷத்தில் ஒரு வாட்டி கொடை இங்கேருந்து நான் போவேன். அந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்கும். அதை வந்து வேண்டாதவங்க தான் அட்ரஸ்லாம் போயிடுவாங்க. அட்ரஸ் மீன்ஸ் என்னென்னா, இப்போ அவங்க பரம்பரையை காணாமல் போயிடும். நீ நிறைய பேர் இருக்கிறவங்க பாருங்கள், யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்க பரம்பரை இருக்கும். இல்லைன்னா அவங்க பரம்பரையே இருக்காது, ஒன்றுமே தெரியாது. யார் இது அப்படின்னு அனாதையாலாம் போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம குலதெய்வத்தை ரொம்ப 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 வேண்டணும் அப்படின்ட்டு எல்லாரும் அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியில் நான் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து நிறையா சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் இடத்துல தான் எங்கள் குலதெய்வம் இருக்குது. அங்கே நாங்கள் டெய்லி நான் தான் விளக்கேற்ற போவேன். எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு அம்மன் கோயில் இருக்குது. எங்கள் அம்மா 2 மணி 3 மணிக்கெலாம் அஞ்சு போய் கூட்டி, அம்மன் கோயிலெலாம் எவ்வளோ இருக்கும், ஊரில் எவ்வளோ பெருசு இருக்கும், கூட்டி தண்ணி 6 மணி ஆகிடும். தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டு வருவாங்க. எங்கள் அம்மா கூட நான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். அது எங்கள் அம்மா தெரிஞ்சோ தெரியாமல் எங்கள் அம்மா அந்த வழியை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ மாதிரி நம்ம டிவி பார்க்குறதோ செல்ஃபோன் பார்க்குறதோ கிடையாது. அப்போலாம் வந்து முத்தம்னா என்ன சொல்கிறது, வீட்டு நடுவுல இருக்கும், இருக்கும் ஹால். இப்போ ஹால் முத்தம்னு சொல்லுவாங்க. ஆமா, மேலெல்லாம் ஓப்பனாக இருக்கும். ஆமா அந்த கீழே எல்லாம் கொட்டா இருக்கும், இங்கெல்லாம் திண்ணை இருக்கும். எல்லாம் எங்கள் வீட்டு அப்படி தான். நடுவில் வந்து படுத்திருப்போம், வானத்தை பார்த்துருப்போம். எங்கள் அம்மா வந்து படுத்திருப்பாங்க. நாங்கள் 9 பேர், நான் வந்து 9வது பையனா. ஏப்பா. அப்போ வந்து அவங்க அந்த கதை சொல்லுவாங்க. கதைன்னா என்ன கதைன்னா, தெய்வத்தை பற்றி நம்ம புராண கதைகள். இப்போ வந்து தர்மர் எப்படி இருந்தார், பீமன் எப்படி இருந்தார், அர்ஜுனன் எப்படி இருந்தார், சகாதேவன் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்க ஆப்போசிட் பார்ட்டி எப்படி இருந்தாங்க, ஒரு ராவணன் எப்படி இருந்தார், 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் எப்படி இருந்தார், ஏன் அவங்கெல்லாம் சில பக்கம் அழிஞ்சிருவாங்க, ஏன் அப்படின்னா என்ன கெடுதல் செஞ்சாக்க அவங்களுக்கு வந்து கெட்டது நடக்கும். கடவுள் கூட ஆயுதம் எடுத்து அழிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கடவுள் வந்து தெய்வம் தான், அவர் வந்து எப்பவுமே அம்மா அப்பா மாதிரி தான். ஆனால் ஆபத்து வரும்போது, தன் குழந்தைகளை ஆபத்து வரும்போது அது அழிக்கிறதுக்காக அவங்க விஸ்வரூபப்படுவாங்க. அவங்க தான் வந்து ராமர், முருகர், இது மாதிரி நிறைய பேர் கதை சொல்லி அவங்க அந்த இதுலேயே நான் இருந்தேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கோயில் குலதெய்வங்கனால எங்கள் திண்ணை முத்தம் இருக்குல்லையா, அதுக்கிட்ட ஒரு பெரிய கோயிலாக கட்டி வச்சுருப்போம். எல்லார் வீட்லேயும் இருக்கும். எல்லார் வீட்லேயும் கொடுத்து வச்சு நல்லா சாணிலாம் முடிச்சு டெய்லி விளக்கேற்றி அப்படியே பூவெல்லாம் போட்டு அப்படியே தெய்வீகமாக இருக்கும். அந்த வீடே அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு வந்து எங்கள் அண்ணன், எனக்கு முன்னாடி பிறந்த அண்ணன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். அதனால என்னை கண்ணுங்கருத்தமாக பார்த்தாங்க. இப்போலாம் ஒரு பிள்ளைன்னா என்ன பயப்படுறாங்க, அதுப்போ 9வது பிள்ளையே அப்படி கண்ணுங்கத்தை பார்க்கும்போது அது முன்னாடி நான் சாமி முன்னாடி படுத்துருப்பாங்க. எனக்கு குறைஞ்சது ஒரு 4 வயசு இருக்கும். எனக்கு நாக்கில் வந்து முருகர் எழுதுன மாதிரி எனக்கு ஒரு இது. நான் அப்போவுமே எங்கள் அம்மாட்டெலாம் சொன்னேன், அவர் இல்லை போட்டோ எழுதுறாருமா வந்து என்ன அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு இப்போ எங்கள் அக்கா கூட சொன்னாங்க, நீ அப்பவே சொல்லாடா அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எப்படி உங்களுக்கு சித்தர் வழிபாட்டு வந்துச்சுன்னு, அதுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் எங்கள் குலதெய்வம் சொன்னேன். குலதெய்வம் வந்து காட்டுக்குள்ளே எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் காடு, அடர்ந்த காடு. இப்போவுமே அப்படி தான் இருக்குது. நான் முந்தான போன வாரம் போயிட்டு வந்தேன் எங்கள் குலதெய்வத்துக்கு. இப்போவுமே அப்படி தான் இருக்குது. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க, அடர்ந்த காடு. நான் சொல்கிறது 60 வருஷம் முன்னாடி, 65 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்க, காடாக இருக்கும். அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஊமையன்னு சொல்லுவாங்க அவர். ஆனால் பேச மாட்டார், ஜெகதாண்டியாக இருப்பார், எல்லாரையும் அடிப்பார். அதனால் அவரை பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாருங்க எல்லாருமே. எங்கள் அம்மா இருக்கட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க, ஊமை வந்துட்டு போகிறான் பார்த்துக்கண்ணே, பார்த்து ஓடிடுங்கண்ணே, நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் எங்கள் அக்காவும் பயப்போம். சின்ன பிள்ளை எப்படி இருக்கும், பயந்து விளக்கேற்றிட்டு வரோம். ஒரு நாள் அவரை பார்த்துட்டோம், எப்படி ஏத்தாப்புல எங்கள் அக்கா டேய் தங்கப்பழம் ஓடுறா அப்படிங்குது. நாங்கள் எப்படி ஓடுற பிடிச்சிடுவார், நாங்கள் சின்ன வயசு, அவர் நல்லா அப்போ 40 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு மட்டும் சட்டுன்னு என்ன பண்ணிச்சு, வாழைப்பழம் இருந்துச்சுல அவரை கொண்டு கொடுத்தேன். என்னை பார்த்து வாங்கிட்டார், வாங்கி சாப்பிட்டார், தலையில் கை வச்சார். எங்கள் அக்கா அங்கே போய் நின்று திரும்பி வந்துச்சு, பரவாயில்ல நல்ல வேலை, ஒன்றும் பண்ண மாட்டாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கையெழுத்து கூப்பிட்டு போய் அப்படியே எங்கள் வெளியில் ரோட்டில் வரைக்கும் கூப்பிட்டு வந்து விட்டார். இது ரெகுலராக நாங்கள் ரெகுலராக போனால் நாங்கள் அவருக்காக பழம் நிறையா வாங்கிட்டு வருவோம். வீட்டில் எங்கள் ஊரில் நாட்டு பழம் இருக்கும், எங்கள் தோட்டத்துலேயே நாட்டு பழம் இருக்கும். அதுதான் வெட்டி பானையில் வச்சுருப்போம், வச்சு அதுதான் எடுத்துகிட்டு வரோம் கோயிலுக்கு. அவர் கூட 2 எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். அப்புறம் அப்படியே கொடுக்க அவர் எங்கிட்ட ரொம்ப அன்பாயிட்டார். அன்புனா அவர் பேச மாட்டார், அவர் பேசவே மாட்டார், செய்யலையும் சொல்ல மாட்டார். ஆனால் எங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். டெய்லி வந்து எங்கள் கூட வந்து உட்காந்துருப்பார். நாங்கள் எங்கள் அம்மாட்டெலாம் சொல்லலை, சொன்னால் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் நல்லவராக இருக்கார்ல, அவங்க எல்லாம் ஒரு இதில் வந்து கெட்டவர்னே பார்த்துருக்கோம், ஒரு பிம்பமாக உருவாக்கி வச்சுட்டாங்க. நாங்கள் நேரில் பார்க்குறோம், எங்களை அவர் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு. அவங்க குழந்தை மாதிரி எனக்குள்ள கையை பிடிச்சி, எங்கள் அக்காவை என்ன கையை பிடிச்சி கொண்டு வீட்டில் ரோட்டில் விட்டு போவார்.
அவர் வரமாட்டார், வெளியே வரமாட்டார், அங்கே தான் இருப்பார், காட்டுக்குள்ளே தான் இருப்பார். அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த சித்தர். எனக்கு தெரிஞ்சு அவர் சித்தர் தான். ஆமாம், நிச்சயமாக சித்தர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் குன்றத்தூரில் எங்கள் அண்ணன் கடை வச்சுருக்காங்க இங்கே சென்னையில். எங்கள் அண்ணன் கடைக்கு வந்தேன். நான் ஒரு அப்போ ஒரு 9 வயசு பண்ணி வச்சுங்களேன், கடையில் வேலை செய்ய வரேன். எங்கள் கடைக்கு எதிர்த்தாப்புல, எங்கள் கடை வேப்ப மரத்து கடைன்னு சொல்லுவாங்க, அந்த குன்றத்தூர் ஃபுல்லாக தெரியும். எதிர்த்தாப்புல ஒரு சின்ன ஒரு 5க்கு 5 ஒரு விநாயகர் கோயிலுக்காக கட்டியிருக்கிறது இருக்குது. அது உள்ள ஒருத்தர் உட்காந்துருப்பார். கோயிலில் சிலை கிடையாது, எதுவுமே கிடையாது. அது உள்ள உட்காந்து குப்பையாக கிடக்காது. டெய்லி எங்கள் வீட்டு கடைக்கு ஏற்றாப்புல தானே டெய்லி பார்ப்பேன். ஆனால் ஒருத்தர் மட்டும் அங்கே உட்காந்துருப்பார் உள்ள. என்னன்னா அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் போட்டிருக்காரு. ஆனால் தாரை ஊற்றுனா எப்படி இருக்கும், அழுக்கு தார் மாதிரி அந்த கலர் இருக்கும். அவர் தாடி கீழலாம் வச்சு அப்படி கண்ணு ரெட்டாக சொக்க செவேல்னு இருக்கும் பார்த்துங்க. நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, போயிடாதாங்க பிடிச்சிட்டு போயிடுவான், போயிடாத பிடிச்சிட்டு போயிடுவான். நடக்கிறோன்னா பாலான்ட்ட போய் பார்த்தேன். அப்படியே பார்த்தோன்னா அவர் என்னை பார்த்தாரு, ஒன்றுமே சொல்லலை. என் மனசில் ஏதோ தோணுச்சு, ஒரு பால் வாங்கி தரணும் அப்படின்னு தோணுச்சு. நான் போய் அங்கே எங்கள் எடுத்த கடையில் ஒரு டீ கடை இருந்துச்சு, ஒரு பால் கொடுங்க என்ன. நல்லா ஆற்றி கொண்டு போய் அப்படி வச்சேன். அவர் என்னை பார்த்தார், குடித்தார். அப்பா குடிக்கிறாரு. 7 வயசில் எனக்கு. எங்கள் அண்ணனுங்களாம் தெரியாது, எங்கள் அண்ணன் தான் அடிப்பாங்க, எங்கள் அண்ணன்லாம் சொல்ல. ரெகுலராக பால் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இட்லி வாங்கி கொடுத்து பார்ப்பேன். மாரி ஆயின்னு ஒரு ஆயி இட்லி விற்கிறாங்க, ஆயா. அவங்க வந்து எங்கிட்ட தான் அரிசி பருப்பு எல்லாம் வாங்குவாங்க. அப்படி ஆயா அது மாதிரி இவருக்கு இட்லி கொடுங்க. ஓ போதாரா அடிச்சு கொடுக்குவோம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. இட்லி கொடுங்க, வாங்கி இட்லி கொடுங்க. இட்லி கொடுத்து தண்ணி வைக்க ஆரம்பித்தேன். ரெகுலராக கிட்டத்தட்ட 3 வருஷம் சார். என்னன்னா திடீர்னு அவர் மாயமாக போயிட்டார். எங்கே போனார்? நான் பார்த்துட்டு தான் வரேன், இட்லி கொடுத்துட்டு தான் வரேன். அவர் வந்து பாத்ரூம் போனே பார்த்ததில்ல, யூரின் பண்ணி பார்த்ததில்ல. அந்த இடம் நாற்றம் அடிக்கவே அடிக்காது. இப்போ நீங்கள் ஒரு நாள் குளிக்கலாம் எப்படி நாற்றம் ஆகும்? எனக்கு தெரிஞ்ச அவர் எத்தனையோ வருஷம் இருக்காருன்றாங்க. அப்போ நானும் போயிடுறேன். நானே 3-4 வருஷம் போகிறேன். குளிச்சதே இல்லை, நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் காலைல 5 மணிக்கு கடை திறப்போம், நைட்டு 11 மணிக்கும் கடை இருக்கும். கடையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன், என்ன பண்ணுறாரு. உட்காந்தே இருப்பார், அப்படியே உட்காந்துருப்பார், அப்படியே தான் உட்காந்துருப்பார். படுத்து கூட நான் பார்த்ததில்லை. நான் எனக்கு அப்போலாம் அந்த விஷயத்த தெரியாது. இப்போ நான் வந்து ஆன்லைன் பண்ணும்போது அப்புறம் சித்தர் தான். அவர் எனக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணார். நல்லாவே தெரியும். அவர் ஒருத்தரை பார்த்தேன். அதுக்கப்புறம் திருச்சியில் போய் எங்கள் வாத்தியார்ட்ட ஃபைட்டு கற்றுக்க போகிறேன். எங்கள் வாத்தியார் சித்தர்னு எனக்கு தெரியாது. அவர் சகலகால வல்லவனை பார்த்துங்க. சிலம்பம் எடுத்தாலும் சரி, குஸ்தி இருந்தாலும், குத்துவர் சாக்கா, எல்லாமே ஜிம்னாஸ்டிக், பர்மக்கலை எல்லாத்துலேயும் பெரிய ஆள் அவர். எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் எனக்கு வந்து ஏதோ கடிச்சிருச்சு. இப்படி தேய்ச்சா போகும் சார், மூஞ்சிலாம் ரெட் ஆகிடும், உடம்பு ஃபுல்லாக ரெட் ஆகிடும். இப்படி தேய்ச்சாலே இப்படியே தேய்க்காமல் இருக்கணும். வரோம் தேய்க்க சொல்லும். ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திட்டேன், சிலம்பம் கற்றுக்கிறத நிறுத்திட்டேன், போக முடியல. உடனே எங்கள் வாத்தியார் வந்தார். என்னடா ஆளே காணோன்னாரு. இல்லைண்ணா இது மாதிரி இருக்குது. டேய் இதெல்லாம் ஒரு தாடா. அவர் கீரை முண்டை தான் அதிகமாக திட்டுவார். கீரை முண்டை அவருக்கு ஹைலைட்டு திட்டுவார். போடா கீரை முண்டை வாடா அப்படின்னாரு. அவர் சைக்கிளில் போகிறார், எங்களுக்கு சைக்கிள் கிடையாது. அப்போ சைக்கிள் தான் பெருசு, இது ஜாகுவார் மாதிரி அப்போல்லாம் சைக்கிள் வச்சுருந்தேன். சைக்கிள் அவர் போகிறாரு, நாங்கள் ஓடி போகிறேன். நான் ஓடி போய் ஸ்கூலுக்கு போகிறேன். ஒரு சொம்பு தண்ணி அடிச்சுட்டு வாடான்னாரு. தண்ணி அடிச்சு விடனேன். கீழே வைக்கக்கூடாதுடான்னாரு. வைக்கல. அவரும் ஒரு பழக்கட்டை மாதிரி வச்சுட்டார். அப்போ எல்லாரும் பழக்கட்டை இல்லாமல் உட்கார மாட்டாங்க, பார்த்துட்டீங்களா? ஆமாம், பழக்கட்டை உட்காந்து தான் சாப்பிடுவாங்க, பழக்கட்டில் சாப்பாடு வைப்பாங்க. அது என்னமோ ஒரு சாஸ்திரம். இதெல்லாம் இப்போ கிடையாது. அதனால தான் 120 வருஷம் தான். இப்போ வந்து 60 வயசில் போனால் 15 வயசில் ஹார்ட் அட்டாக். நேற்று ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிறப்பேன் 15 வயசு முந்தா நாள் தண்ணி வைக்க சொல்லி ஒரு குச்சியை வச்சு என்னமோ சொன்னாருங்க, மந்திரம் 2 மந்திரம் சொன்னார். தங்கப்பழம் இதை எடுத்துகிட்டு அப்படியே போ, வீட்டில் போயிட்டு அண்டாவில் தண்ணியில் வந்து பலகை மேலே தண்ணி வை, அதில் கொஞ்சம் ஊற்றிக்க, இதை கொஞ்சம் குடிச்சிரு, அவ்வளோதான் போ அப்படின்ட்டார். நான் நினச்சேன், அப்போ எனக்கு ஒரு 10-15 வயசு ஆயிடுச்சு. வைத்தியக்காரன் நினைக்கிறேன் நம்மளை. இந்த மாதிரி குச்சியை வச்சு ஆட்டினார், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வாத்தியார் சொல்ல தட்டவே மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே எங்கள் டீச்சரை ஒரு வாட்டி அடிச்சிட்டேன் நான் சின்ன பிள்ளையில். அதுதான் ஸ்கூல் படிக்காமல் போச்சு. அப்போ இவர்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு கை கட்டினது அவுக்கவே மாட்டேன். கையை கட்டி கட்டியே சொல்லிங்க, அப்படி தான் இருந்தேன் அவர்கிட்ட. போயிட்டு அவர் சொன்ன மாதிரியே தண்ணியை எடுத்து வச்சு ஊற்றிட்டு குடித்தாங்க. என்ன நினச்சான்னு வச்சுங்க, அந்த செகண்டில் அதுக்கப்புறம் அடிப்பு வரல. அப்போ எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா என்னெல்லாமே பண்ணி பார்த்தோம், மந்திரிச்சு பார்த்தோம், எதுவுமே கேட்கல. இது எப்படி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். டேய் அதெல்லாம் வேறடா, உனக்கு தெரியாதுடா அப்படின்னாரு. இல்லைண்ணா எனக்கு சொல்லி கொடுங்க. டேய் அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுடா. அவன் சின்ன பையன் தானே சார், புரியாது. ஆனால் நான் சொன்னேன் எனக்கு புரியும், நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்க. சரி வாடா. அங்கே சங்கிலியாண்டபுரத்தில் சுடுகாடு இருக்குது. அங்கே அந்த பக்கமே போக மாட்டோம் நாங்கள். காலையில் குளிக்கிறது அங்கே தான் போவோம். காலையில் எல்லாரும் வருவாங்கல்ல, 5 மணிக்கு மேலே போக மாட்டோம், பயப்படுவோம். ஸோ அங்கே போய் நைட்டு 11 மணிக்கு கூப்பிட்டு விட்டார்.
ரவுண்டு போட்டு உட்காந்துக்கடா, எதுனா நான் பண்ணால் நீ பேச்ச உட்காரணும், வரக்கூடாது அப்படின்னாரு. சரி நான் பயம் வந்துச்சு. ஆகா அண்ணே நான் நாளைக்கு வரேன். இப்போ எப்படி தனியாக போவானாரு. அதுங்க அந்த சைக்கிளை கூட்டு வந்தார். உட்காந்து என்னமோ மந்திரங்கள் பண்ணார் சார். அதை நான் பார்த்து அவரை பார்த்து பிரமிப்படைஞ்சேன். என்னமோ சக்தி இருக்குங்கிறது புரிஞ்சு போச்சு எனக்கு. அப்புறம் அவர்கிட்ட ரொம்ப அடக்க ஒடுக்கமாக சில விஷயங்களை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சித்தர்கள்ட்ட எப்படி பேசணும், சித்தர்கிட்ட என்ன தியானத்தில் எப்படி உட்காரணும், சித்தர்கிட்ட அப்படிலாம் கேட்கணும். எந்த பக்கம் உட்காந்து சாமி கும்பிடணும், எந்த நேரத்தில் எந்த ஓரையில் வந்து அவங்கக்கிட்ட நீ கண்ட்ரோல் பண்ண முடியும்லாம் சொன்னார். அதை அப்படியே கேட்டேன் சார். அப்போ ஒரு 20-21 வயசாச்சு. 20 வயசாச்சு. இப்போ எம்ஜிஆர் கூப்பிட்டு வரார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன வந்து திருச்சியில் சிலம்ப விளையாட்டை பார்த்து கூப்பிட்டு வரார். அப்போ நான் வந்து 71 ஸ்டேட் ஃபர்ஸ்ட், 72 இந்தியா, 73 வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சிலம்பத்தில். அப்பா அப்போ வந்து என்னை கூப்பிட்டு போய் எனக்கு இந்தியன் ப்ரூஸ்லிம் பட்டம் எம்ஜிஆர் அவர்கள் தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் உடம்பு காமிக்கிறேன் பாருங்க, அது அப்படியே வச்சிருப்பேன். அவர்கிட்ட போகும்போது அவர் வந்து என்ன அவருக்கு நல்லா பிடிச்ச காரணம்னா, நான் வந்து டீ சாப்பிட மாட்டேன், வெத்தலை பார்க்கணும், தண்ணி அடிக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். அவர் அப்படியே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உட்கார அங்கேயே வந்துட்டார். காலைல பேப்பரை படிக்க வருவார். இப்படி உலகு கட்டியிருப்பார். பேப்பர் பேப்பர் போட்டு அப்புறம் கத்தி சண்டை போட போவோம். கரலைக்கட்டை சுற்ற சொல்லுவார். கரலை டிஃப்ரெண்ட்டாக சுற்றுவார் அவர். அதை எனக்கும் சொல்லி தந்தார். இப்படிலாம் சுற்றுறானே. அப்போ அதெல்லாம் சுற்ற ஆரம்பித்தோம். அப்புறம் தான் ஒரு நாள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்டர் கிரவுண்டில் ஒரு பூஜை ரூம் வச்சுருக்காரு. இன்னும் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே என்னை கூப்பிட்டு போகிறார். யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே கொண்டு போகும், யாரும் கூப்பிட்டு போக மாட்டார். அவருக்கு கூட இருக்கிறவங்க யார் கூட போயிருக்க மாட்டாங்க. நான் அவருக்கு நிறைய விஷயம் தெரியும் சார். உங்களை பார்த்து பேசணுமா வேண்டாமான்னு அவர் முடிவு பண்ணுவார். ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்டலாக பேசிடுவார். பேசக்கூடாதுன்னா சொல்லி அனுப்பிச்சிடுவார். இல்லை பார்க்கலன்னு சொல்லிட்டுருவார். எவ்வளோ வேண்டிய ஆளுன்னு பார்க்க மாட்டார். அது மாதிரி அவர்கிட்ட நிறையா ஜட்ஜ்மெண்ட். இப்போ அவர் வந்து என்னை உள்ளே கூப்பிட்டு போய், எனக்கு உள்ளனா அவங்க அம்மா படம் இருக்குது, 2-3 சித்தர்கள் படம் இருக்குது, விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது சார். இந்த விளக்கில் நம்ம அரிக்கன் லைட்டு மாதிரி இருக்கும், அதில் வந்து விளக்கு திரி போட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அப்படி வாசனை, அப்படியே ஒரு கோயிலுக்குள்ளே போனால் கூட அப்படி இருக்குமா, அப்படி ஒரு வாசனை. அப்படியே 10 மாதம் உட்காந்து அப்படியே உட்கார்றாரு, தியானம் பண்ணுறாரு. கண்ணை திறக்கவே இல்லை அவர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்துருக்காரு. நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்ன அவர் உட்கார சொல்லலை இருக்கேன். கண்ணை முடிச்சு, என்னடா உட்காரலையான்னாரு. இல்லையா அப்படின்னா, சரி இது பண்ணு, இது நல்லது அப்படின்னாரு. அப்போ தான் கண்ணாடி வச்சுருந்தார் அவர். கண்ணாடி முன்னாடி தான் அவர் பண்ணுறாரு. அதான் பேடையெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் யாரும் அவர் கண்ணாடியில் யோகா பண்ணுவார், கண்ணாடி முன்னாடி பண்ணுவார் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் மட்டும் தான் பார்த்தவன். அந்த விளக்கு வச்சுட்டு அந்த விளக்கில் அப்படியே கண்ணை மூடுறார் சார். அவர்லாம் தோக்கவே இல்லை தெரியுமா வாழ்க்கையில். அவர் காலையில் சின்ன பிள்ளையில் பசி பட்டினியாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் எந்த இதுலேயும், அரசியலாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், அவர் யாரும் வின் பண்ணவே முடியல. ஏன்னா அவர்கிட்ட இருந்த சித்தர்கள், அவர்கிட்ட இருந்த சித்தர்கள் என்ன ஒரு வந்து அவனை அழிச்சிடணும் அவங்களாம் சித்தர் கிடையாது. அள்ளி கொடுப்பாங்கல்ல. இப்போ திருமூலர் ஐயா வந்து 6500 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அப்போ அந்த 6500 வருஷம் வந்து அவருக்கு பொண்டாட்டி கிடையாது, புள்ள கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்லி மக்களுக்காக மட்டும் மருத்துவம். இன்னைக்கு கொரோனா டைமில் அவர் சொன்ன கபசுர இருக்கக்கூடிய நிலவேம்பு தான் இன்னைக்கு குடிச்சு நமக்கு எல்லாருக்கும் சரியாச்சு. எல்லாரும் வந்து நிறையா ஊரில் ஏதோ ஊசி ஈஸி போட்டாங்க. நம்ம ஊரில் மட்டும், தமிழ்நாடு மட்டும் போட்டாங்கன்னா திருமூலர் ஐயா தான். அந்த மாதிரி எம்ஜிஆர் அவர் வந்து எல்லாருக்கும் வாரி கொடுத்தாரு வழிய அவர் வந்து எதுவும் வச்சுக்கல. இப்போ கண்ணாடியில் உட்காந்து அந்த இது இருக்குல்ல, ஆமாம், அது வந்து நம்மளோட பிம்பம் தான். அந்த பிம்பத்துக்கும் அதுக்கும் உள்ள தொடர்புனா எப்படி? ஆத்ம தொடர்பா? ஆமாம், நம்மளே கடவுள் தானே சார். கடவுள் தான், நமக்குள்ளதான் கடவுள். நம்மளே சார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 ககடவுள். அந்த 5 நம்மகிட்ட இருக்குல்ல, அப்போ நம்மளும் கடவுள் தானே. நீங்கள் நினச்சி பாருங்க, ஒருத்தர் கை தொட்டாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும், ஒருத்தர் காலை தொட்டு கும்பிட்டோம்னா நம்ம நல்லாயிடுவோம். ஒருத்தவங்க ஏன் அம்மா சாப்பாடு ஊட்டுவாங்களா, அந்த டேஸ்ட் வேற எங்கேயாவது இருக்கா? இருக்காது. அம்மா பிணைஞ்சு கொடுப்பாங்க தெரியுமா சார், அந்த டேஸ்ட் எங்கே கிடையாது. அப்போ என்ன, அவங்களும் நம்ம மாதிரி கை தானே. ஏன் அப்போ அந்த தெய்வ சக்தி அது மாதிரி வந்து இதில் வந்து நிறைய வந்து அவர் வந்து, நீங்கள் கண்ணாடி மட்டும் தானே இப்போ கேட்டீங்க, கண்ணாடி தானே. நம்மளே பார்த்துட்டோம்னு வச்சுக்கலாம். அந்த சக்கரை நேரம் இருக்கணும், பத்மாசனம் உட்காந்து அப்படியே சில முத்திரைகள் இருக்குது. அந்த ஒரு முத்திரை தான் இல்லை, பத்மாசனம் தான் எல்லாம் சொல்லுவாங்க. நிறையா முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரைகள் பண்ணி உட்காந்து இப்போ ஆதி முத்திரைன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது வச்சுருக்க முத்திரை. நீங்கள் இப்போ குழந்தை ஃபோட்டோலாம் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இப்படி வச்சுருக்கோம். நீ திருச்சி ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிறத இப்படி வச்சுருப்பாங்க. அப்போ நான் டாக்டராக படித்தாங்க இல்லை, வயிற்றுக்குள்ளே போய் பார்த்தாங்களா? கண்டிப்பாக இல்லை. அப்போ எப்படி எவ்வளோ தெரிஞ்சுக்க சித்தர்களுக்கு பாருங்கள். ஸோ அந்த இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட இந்த நாடே நல்லா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும். தலைவர் வேண்டதை விட தான் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம அள்ளி கொடுக்குற இடத்துல இருக்கணும். கொடுத்துக்கிட்டே தானே சார் இருந்தார், யார்கிட்டையும் வாங்கவே இல்லையே.
அந்த இது அவர் வந்து அவரை சித்தராக பார்த்தேன். அவர் இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு பழனிக்கு ஒரு ஷூட்டிங் போகிறேன் மாஸ்டரா. போயிட்டு நான் கோயிலுக்கு எல்லா ஊருக்கு போனால் கோயிலுக்கு போவேன் சார். எந்த நாட்டில் இருந்தாலும் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அப்போ அந்த கோயில் நான் பழனி தெரியல போகிறேன். போகும்போது போகர் சமாதி இருக்குது. அப்போ உட்கார்றேன். 1 ஹவர் எனக்கு தெரியல எப்படி உட்காந்து என்ன தட்டுறாங்க. அண்ணே ஷூட்டிங்கண்ணே சிவகுமார் சார் ஹீரோ. சரி வாங்கினேன் சரி சொல்லி கொடுறேன். அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணேன், விடிய காலம் சீக்கிரம் வந்து உட்கார ஆரம்பித்தேன். 27 நாள் அங்கே ஷூட்டிங். 27 நாளும் காலையில் அங்கே தான் போய் உட்காந்தேன். எனக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. மாற்றம்னா ஏதோ ஒன்று எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா நினச்சிருப்போம், உங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டுருப்பாங்க, வா எப்படிப்பா இருக்கா அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நான் நினைக்கிறத நீங்கள் வந்து சொல்லுவீங்க, இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிம்பாங்க. இப்போ அவர் சொல்லுவார். அது எனக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரியும். நான் வந்து இப்போ வந்து வாசி யோகம் ஒரு யோகா இருக்குது. வாசி யோகம்னா என்ன, காயகல்பம், அழிவு இல்லாத உடம்பு. நம்ம எவ்வளோ இது இருக்குது சார், செல்லு நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, பல கோடின்னு சொல்லுவாங்க. 40 லட்சம் கோடி. 40 லட்சம் கோடி இருக்குது. அந்த செல்லு வந்து 40 வயசுக்கு மேலே அழிய ஆரம்பிக்கும். டெய்லி செத்து தான் வேறு உற்பத்தி ஆகிருக்கும். ஆனால் 40 வயசுக்கு மேலே உற்பத்தி ஆகவே ஆகாது. அந்த செல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம சில வாசி யோகம் மாதிரி இந்த யோகாலாம் பண்ணுறோம். இந்த யோகா வந்து எல்லாருக்கும் சொல்லி தர மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் காசு வாங்குறாங்க, 15 நாளைக்கு எவ்வளோ, 7 நாளைக்கு எவ்வளோலாம் வாங்குறாங்க. ஆனால் அவங்க யாரும் வாசி யோகம் தெரியுதா என்னன்னு தெரியாது, சொல்லி தர மாட்டாங்க. இப்போ அந்த யோகாலாம் எனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். நான் தான் சொன்னேன் 200 வயசு வரைக்கும் நான் இருப்பேன், சாலிடாக இருப்பேன். தம்பி கூட கேட்டார்ல, இவருக்கு என்ன 70 அப்படின்னால, 73, அவரே 73 வயசு குறைச்சிட்டாரு. அப்போ நமக்கு ஏன்னா நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கனால எனக்கு சில விஷயங்கள் தெரியுது, சில இது தெரியுது. அதுக்கான சில மூலிகைகள் சாப்பிட சொல்லியிருக்காங்க, மூலிகைகள் சாப்பிட்றேன். அது போகர் ஐயா கிட்ட வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா வித்தைகள் நிறைய மாறிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம செங்கல்பட்டுக்கிட்ட நானும் சூர்யா சார் இருக்காங்க, நடிகர் சூர்யா போவாங்க. அவர் எங்கிட்ட ரொம்ப நாள் பேசுவார். அங்கே வேலைக்கிழமை காலையில் நான் சூர்யாலாம் போயிடும், அங்கே போயிடும் சொங்கல்பட்டுக்கிட்ட. அது அந்த ஊரில் போயிடும். சமாதி ஆகிட்டார். போயிட்டு அவர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னார். எனக்கு தெரியும், சூர்யா சாருக்கு தெரியும் சொன்னார். அதுக்கப்புறம் தான் சூர்யா சார்லாம் டாப்பில் வந்தார். ஸோ அந்த மாதிரி எப்படின்னா அவர் சமாதி எங்கே ஏற்றாப்புல தான் அவர் சமாதி ஆனார். டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவரே அண்டர் கிரவுண்டு போட்டு இந்த இடத்துல நான் வைக்கணும், உட்கார வைக்கணும், இதில் என்னென்ன போடணும், உப்பு போடணும், உபரி போடணும், இந்த மஞ்சள் போடணும், இதெல்லாம் போட்டு நாங்கள் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டி வச்சதில் தான் நாங்கள் அவரை இன்னைக்கு இருக்காங்க வச்சோம். இவங்களாம் அப்புறம் வடபழனி சித்தர் ஒருத்தர், அவர் நேரடியாக ரொம்ப நல்லா தெரியும். இது மாதிரி இது எங்கேயோ எனக்கு சித்தர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார். இப்போ பாருங்க, ஒரு போன 2 மாதம் முன்னாடி ஒரு அகோரி லேடி சித்தர் வந்தாங்க என்ன பார்க்க. ஓ, அகோரின்னா தெரியும்ல? தெரியும். இந்த காசியில் துணியை கட்ட மாட்டாங்க, என்ன வரம்போ கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அகோரி. அதுக்கப்புறம் என்னோட பேட்டியை இன்னொரு அகோரி என்னோட தம்பி வந்தாப்புல, என்னை பார்த்து எடுத்தே அவர் வந்தார். இது மாதிரி நிறைய சித்தர்களை என்னை தேடி இங்கே வீட்டுக்கு வர்றாங்க. ஏன்னு எனக்கு தெரியல, வராங்க. அது அப்படியே போய்கிட்டு இருக்குது. நானும் டெய்லி சித்தர்கிட்ட பேசிக்கிட்டு ஏதோ மருத்துவம் அதெல்லாம் கேட்டு சரி இருக்கேன். நோட்டாக எழுதி வச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் புக்காக போட போகிறேன். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தேடி போகாமல் அதுவே நம்மளை தேடி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இந்த சித்தர் வழிபாடுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆபத்தான கட்டம் வரும்பொழுது சித்தர்கள் தான் என்னை வந்து இதுலேருந்து அப்படியே காப்பாத்துறாங்கன்னா இந்த சம்பவத்தை சொல்லுவீங்க? நான் இதை சொல்லாமல் வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் ஃபேமிலி பிரச்சனை, இதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்லாமல் வேறு எதுனா விஷயம் வருதா நீ பார்க்குறேன். எனக்கு 1.5 வருஷம் விஷம் சாப்பிட்டே நான் சாகலை. 1 வருஷம் விஷம் சாப்பிட்டே நான் சாகலை. ஸ்லோ பாய்சன். ஓ, சாப்பிட்டே நான் சாகலை. இதுலேருந்து காப்பாற்றினது அவர் தானே, எல்லாம் செத்துருப்பேன்ல. இல்லை, எப்போ உங்களுக்கு தெரிய வந்துச்சு நமக்குள்ள இது வந்து? 1 வருஷத்துக்கு முன்னாடியே சம்மந்தப்பட்ட ஒருத்தர் எனக்கு சொல்கிறார், விஷம் வச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் சாகவே இல்லையா. ஆனால் தெரிஞ்சிச்சு என்னென்னா, கட்டியாக வந்துச்சு எனக்கு, உடம்புலாம் கட்டி, தலையெல்லாம் கட்டி, இங்கே கட்டி, எல்லா இடத்துலையும் கட்டி, உடம்பு ஃபுல்லாக கட்டி. அதை இப்போ வந்து ஒரு கேரளாக்காரர் வந்து என்னை பார்க்க வந்தார். நான் எழுந்திரிச்சி வணக்கம் சொன்னேன். ஒரு நாங்கள் ஜாகுவார் தங்க எனக்கு எழுந்திரிச்சி வணக்கம் சொல்கிறீங்க, நான் யார் தெரியுமா? நான் யாருலாம் தெரியும், நீங்கள் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா, உங்கள் ஆத்மாவுக்கு நான் வணங்குறேன், அவ்வளோதான் அப்படின்னேன். நான் கேரளா, உங்களுக்கு ஏதோ இருக்குது, நீங்கள் கேரளா வாங்க அப்படின்னு. நான் வரலன்னு சொன்னேன். பட் எங்கள் அசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தாங்க, போனேன். ஒரே நல்லா சேமிச்சு சில பொடிகள் நானே அதுக்கு தயார் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டு அந்த விஷத்தை சுத்தமாக எடுத்தேன். விஷம் இல்லை உடம்புல. செக் பண்ணேன், ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தேன். அப்போ அதெல்லாம் வந்து அதை விட மேலே என்ன வேணும்? இப்போ சித்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஒரு இடத்துல அவங்க வந்து
தங்களை வெளிக்கொண்டு வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா, வெளிக்கொண்டு வரவே மாட்டாங்க. இல்ல இப்ப ஒரு சில இந்த ஜீவ சமாதிகள்ல நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு அடையாளம் காட்டுவாங்கல்ல. அது சில சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இப்போ கூட லட்சக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க சார். ம். எனக்கு தெரிஞ்சு 300 வருஷம் 400 வருஷம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் நிறைய உயிரோட இருக்காங்க. ஆமா. நான் பார்த்துருக்கேன். ஓ! பேசியிருக்கேன். நம்ம அந்த வெள்ளைக்காரன் ஆட்சி பண்ணா அந்த காலத்துல இருந்து இருக்கவங்க இருக்காங்க. ஓ! பார்க்குறோம், பேசுறோம். ஆனா யாருக்கும் தெரியாது. யார்ட்டயும் சொல்லக்கூடாதும்பாங்க. சொன்னா என்னால இருக்க முடியாதுங்க. நான் வந்து சொர்க்கத்துக்கு போணும். நிறைய வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதனால இவ்ளோ வருஷங்கள் இங்க இருக்காங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ஏன் நீங்க இவ்ளோ வருஷம் இந்த பூமியில இருக்கீங்க? அதான் இனிமே மனித பிறவி எவ்வளவு பிறவி சார்? மனித பிறவி இப்போதைக்கு உள்ளது ஒரு என்ன சொல்லுவாங்க 7 ஜென்மம்னு மொத்தம் சொல்லுவாங்க. உயிரினம் எவ்வளவு? அது லட்சக்கணக்கு கோடி 84 லட்சம் உயிரினம். ஆ. மொத்தம் 84 லட்சம் உயிரினம். ம். இது வந்து இப்போ நீங்க பெரிய கோடீஸ்வரா இருப்பான் ஒருத்தன். செத்துட்டா அடுத்த புழுவா பிறப்பான். பூச்சியா பிறப்பான். தேளா பிறப்பான். பாம்பா பிறப்பான். இந்த நிலைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து உட்கார்றாங்க ம். எல்லாருமே. இப்போ நீங்க அந்த காலத்துல மன்னர் காலத்துல பார்த்தீங்கன்னா, சித்தர்களுக்கு ஒரு சாமியாரை போட்டு ஒரு இது போட நம்ம படம்லாம் பார்த்துருப்போம். அவங்களுக்குன்னு அப்படி ஒரு அவங்க மட்டும் எழுந்திரிக்க மாட்டாங்க. யார் வந்தாலும் அப்படி உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து மன்னர்கள் வந்து அவரை வந்து வணங்கி தான் போவாங்க. ஏன்னா முன்ன பின்னாடி நடக்கிறவங்களுக்கு தெரியும். மன்னா அங்கேருந்து போருக்கு வரான், ரெடியா இரு. அப்போ அவனை அங்கேயே அடிச்சு வரட்டுவாங்க. ம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் மழை வருது. இந்த இந்த வருஷம் செம்ம மழை இருக்கு. மக்களுக்கு அரிசி இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க. இதெல்லாம் சொல்றது தான் சித்தர்கள். அவங்க வந்து தனக்காக வாழாம மக்களுக்காக வாழ்ந்தாங்க. அதே சமயம் தனக்காக வாழ்ந்தாங்க. இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படிங்கிறது அந்த தெளிவான இது. இன்னொரு பிறவி வேண்டாம். இப்ப எம்ஜிஆர் அவர்களும் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சித்தர் தான் அவர். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது அவரோட மரணத்தை ஏன் வந்து அவரால வந்து தள்ளி போட முடியல? சார் அதான் அது சில கர்மா இருக்கு இல்லையா? இப்போ விஜயகாந்த் கூட சின்ன வயசுல இருந்தார். ஏன் இருந்தாரு? அவர் மாதிரி ஒரு புண்ணியசன் யார் இருக்கா? சாகும்போது கழுகு பிறந்துச்சு. யாருக்கா கழுகு பிறந்த கேள்விப்பட்டீங்களா? இல்ல. நான் கோயில் கும்பாபிஷேகம்னா கையில இருக்கும். கோயில் அது தெரியல. கோயில் கும்பாபிஷேகம் கழுகு பிறக்கும். கழுகு என்ன விலைக்கா வாங்கி விடுறாங்க? ஆமா. பறக்கும் சார். அது மாதிரி டெத்துக்கு வந்துச்சு. அது மாதிரி எம்ஜிஆர் வந்து கடவுள் ஆயிட்டார். ஏன்னா அவர் இடையில கஷ்டப்பட்டார்ல. போன பிறவியெல்லாம் செஞ்ச கர்மாக்கள் அந்த வலியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து இனியும் அவருக்கு பிறவி இருந்திருக்காது. பிறவி இல்லை எனக்கு. அவர் கூட பழகுன வரைக்கும் எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கும்? ஆச்சரியமா இருக்கு. எனக்கெல்லாம் வந்து நான் வந்து என்ன அவர் படம் ரசிகர். அவரோட தீவிர ரசிகர். அவர் சண்டை, அவர் உடம்பு, அவர் சண்டை போடும்போது சிரிச்சுக்கிட்டு யாராவது உலகத்தில் சிரிச்சுட்டு சண்டை போட்டு பார்த்தீங்களா? இவர் தான் சிரிப்பார். அதெல்லாம் நமக்கு ரொம்ப லைக் பண்ணும். பெரியவங்களுக்கு மரியாதை. டீ சாப்பிட மாட்டேன், தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது. எல்லாம் அவர் வந்து ஒரு கடவுள் தான் சார் அப்படி சொல்ல முடியும். அம்மா அப்பா சொல்லுவாங்க கேட்க. எம்ஜிஆர் சொன்னா கேட்டாங்களா எல்லா பேரும்? எம்ஜிஆர் படத்துக்குலாம் சிகரெட் குடிக்க மாட்டாங்க சார். அந்த காலத்துல ஐயோ தலைவர் டே அப்படிமா போட்டோவை பார்த்து அலர்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அது மாதிரி அவர் வந்து ஒரு தெய்வ சக்தி. அதனால மரணம்ங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் இருக்காது. இல்லை ஏன்னா அப்போ கூட பாருங்க, நான் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்க போகிறேன். அவர் கூப்பிட்டு சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்கிறாரு. பணம் அப்போல்லாம் நம்ம சின்ன பையன் 23 வயசு. அப்போலாம் ஒன்றும் தெரியல. பணம்னா அதெல்லாம் அவ்வளோ மதிக்கவே இல்லை. பணத்தெல்லாம் மதிக்கல. அப்போ ஜானகியம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை யாருன்னா கூட ரொம்ப இருக்கவங்களை பார்த்து அழ ஆரம்பிச்சிடாரு, போயிடுங்க. அழுவ ஆரம்பிச்சிடும். அவர் தெரிஞ்சிருச்சு மரணங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால அவர் இருந்தாலும் செத்து பிழைச்சவர் தான். 2 வாட்டி செத்து பிழைச்சாரு சார். அவர் இருந்தால் நாட்டுக்கு நல்லதுக்காக தான் 2 வாட்டியும் செத்து பிழைச்சாரு. கண்டிப்பா. எம்ஆர் தான் சுட்டு போட்டாரு. அப்பமா அவர் படிச்சார். தொண்டையில போய் யார் சாப்பிடுறது? இப்போ அவரோட வழிபாடு முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு? நீங்க பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி தியானம் பண்றது, அந்த வழிபாடு முறைகள்லாம் ஒரு அந்த வயசுல ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் ஒரு ஆச்சரியமா இருக்கும்ல. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆர் சாமி நல்லா கும்பிடுவார். சந்தனம் வைப்பார். நீங்க வச்சுக்கீங்க சந்தனம் வைப்பார். வெளியே வரும்போது இல்லைனாலும் உள்ள சந்தனம் வைப்பார். நிறைய கோயில்களுக்கு தர்மம் பண்ணுவார். அதாவது நான் இருக்கும்போது தான் கோயிலேருந்து ஒரு 5 ஐயர் வராங்க எம்ஜிஆர் பார்க்க. கோயில் கும்பாபிஷேகம் எவ்வளோ செலவாகுது? வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா கொடுங்க. மொத்தம் எவ்வளோ ஆகும் செலவு? எவ்வளோ லட்சம். சரி ஓகே. எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்க? ஒரு 500 ரூபா வசூல் பண்ணியிருக்கேன். ஓகே சரி. அப்படியே பணத்தை எடுத்துக்கிட்டு யார்கிட்டையும் வசூல் பண்ண தான் நான் தரேன். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஃபுல் பணம் எப்போனாலும் என்கிட்ட வாங்க. இது மாதிரி ஒரு கோயில் 2 கோயிலில் எல்லா கோயிலுக்கும் பண்ணுவார். யாருக்கும் தெரியாது. அவருக்கு அது கடவுளுக்கு மட்டும் தெரியும். அவருக்கு தெரியும். எனக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. அவர் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். போகும்போது ஒரு 5 மட்டும் திருப்பி கூப்பிட்றாரு. வாங்க அப்படின்ட்டார். அவர் மட்டும் தனியாக வர்றாரு. என்னங்க ஏன்ட்டார்? என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறாரு. ஓ ஒன்றும் இல்லையா, சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? அப்படியே யோசனை பண்ணேன். சொல்லுங்கள் பரவாயில்ல, என்ன அவங்க ஃபேமிலி பிரச்சனை, குழந்தைங்க இல்லை? ஆமாயா 5 பொண்ணு எனக்கு. லாஸ்ட் பொண்ணுக்கு 32 வயசு. கல்யாணம் ஆகுது. 5 பேரும் கல்யாணம் ஆகுது. பணம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 5 பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சார். ஓ அது யாராவது கூப்பிட்டு பண்ணுவாங்களா?
அவர் சித்தருங்க தான் அவர் தெரிஞ்சிச்சு. பணத்தெல்லாம் அவர் மதிக்கவே இல்லை சார். பணத்தை அள்ளி கொடுத்துருப்பார். எல்லாரும் நல்லா இருங்க. ம். கடல் மாதிரி அவர்கிட்ட அள்ள குறையவே குறையாது. கடல் தண்ணி குறையாதுல்ல. ஏன்னா ஆவர்த்து தண்ணி கூட குறைஞ்சிரும். கடல் தண்ணி அது மாதிரி எம்ஜிஆர் கடல் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவரு சார் இவரு கடவுள் சார் அவரு. அவரு மாதிரி இன்னொரு பிறவி அவரு விஜயகாந்த்லாம் கடவுள் சார். மற்றவங்க இன்னொரு பொறுத்துருக்காங்களா எனக்கு தெரியல. நான் நேர்ல பார்த்ததுல அவங்க வந்து கடவுள். ஆனா சீக்கிரம் போயிட்டாங்க. இவ்வளோ நேரம் பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியா எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும், முக்கியமா உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.